மகாபெரிவாழ்கள் ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். யோகினியின் வடிவமாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்தில் இப்பொழுது இருக்கிறாள் என்று அந்த சகஸ்ரார சக்கரத்தில் இருக்கக்கூடிய யோகினியை சொல்லிக்கொண்டே வந்து அவள் சகஸ்ரதலத்தில் இருக்கிறாள். சர்வவர்ணம் சர்வ ஆயுதம் சுக்ல சம்சதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுக்லத்தில் பிரியமுள்ளவளாக அங்கே வசிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அடுத்தது அவளுடைய முகத்தை சொல்லும் பொழுது சர்வதோமுகி, எல்லா திசைகளிலும் முகங்களை உடையவளாக இருக்கிறாள் என்று சொன்ன பிறகு இவளுக்கு எதில் பிரீத்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு யோகினிக்கும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு அன்னத்தை நாம் சொல்லிக் கொண்டே வந்தோம். ஹரித்ரானம், தத்யானம், குடானம் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வந்தோம் இல்லையா? அப்படி என்றால் இந்த யோகினிக்கு எந்த அன்னத்தில் பிரீதம் அப்படின்னு சொல்வதற்காக சொல்லக்கூடிய நாமாவளி. ஓம் சர்வௌதன பிரீத சித்தாயை நமஹ. ஓம் சர்வௌதன பிரீத சித்தாயை நமஹ. இப்போ நம்ம இதை வாசிக்கும் பொழுது சர்வதன பிரீத சித்தாயை அப்படின்னு படித்தோம். இப்போ நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா தன அப்படின்னு சொன்னோடனே ஏதோ தனம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? அப்படி கிடையாது. இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா சர்வ ஓதன பிரீத சித்தா அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த சித்தம் உடையவள் எதில் ஓதனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னம், சர்வ ஓதனம் எல்லா அன்னங்களிலும் பிரியம் உள்ளவளாக இருக்கக்கூடிய மனத்தை உடையவளாக அந்த சித்தான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால மனத்தை உடையவள் பிரியம் உள்ளவள். அப்ப சர்வ ஓதன பிரீத சித்தாயை நமக. அப்போ அனைத்து அன்னங்களிலும் அவள் பிரியமுள்ளவளாக இருக்கிறாள். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு யோகினியாக பார்க்கும் பொழுது அப்போ இந்த பிரசாதத்தை வைத்தால்தான் இவர்கள் எல்லாம் மகிழ்கிறார்கள், அப்போ இதை நம்ம வைக்கணுமா, இதைத்தான் குறிப்பிட்டு வைக்கணுமா, நம்மளுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். ஆனால் அவள் எங்கும் நிறைந்திருக்கிறாள், அனைத்திலும் வியாபித்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு அனைத்துமே பிடிக்கும் இல்லையா? அப்போ அனைத்து அன்னங்களிலும் பிரீத்தம் உள்ளவளாக இருக்கிறாள். ஆக நாம என்ன பண்ணணும்? எதை சமைத்தாலும் அந்த பகவானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு பிரசாதமாக நாம் சாப்பிடுகிறோம் இல்லையா? அந்த பழக்கத்தை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இல்லையா? அது எதற்காக நமக்கு தோணும்? இதற்குத்தான். இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தத்துவத்தை கொண்டதாகத்தான் இந்த நாமங்கள் இருக்கிறது. நம்ம சொல்றோம் அந்த அன்னம் அப்படின்னு சொன்னாலும் அந்த அன்னத்திற்கும் எவ்வளவு மதிப்பு உண்டு. அதுவும் இந்த அம்பிகைக்கு பிரீத்தமாக இருக்கிறது என்றால் சாதாரணமாக அன்னம் சமைத்து அதில் சிறிது நெய் சேர்த்து தந்தால் கூட அவள் பிரீத்தமாகத்தான் ஏற்றுக்கொள்வாள். அவள் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையும் நம்மிடம் கேட்கவில்லை. நாம் எதையும் உணவாக உண்ணுகிறோமே, அந்த உணவை உண்ணும் பொழுது உண்ணுவதற்கு முன்னால் அவளுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக மாற்றி உண்ணச் சொல்கிறாள். அப்படி செய்துவிட்டால் அவள் நம்மை அத்தனை நோவுகளிலிருந்தும் காப்பாற்றி விடுவாள் என்பதுதான் இதனுடைய தாற்பயம். ஆக எதையும் நாம் சமைக்கும் பொழுது அவள் நினைவாக சமைக்க வேண்டும். அந்த நினைவாக சமைக்கும் பொழுது பிரசாதமாகி விடுகிறது. அப்படியானதை அவளுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு பிறகு நாம் அனைவருக்கும் பரிமாறும் பொழுது அவளுடைய அருளால் கிடைத்த அந்த பிரசாதத்தை உண்ணும் பொழுது நம்முடைய ஆத்மா இன்னும் பரிசுத்தமாகிறது, நம்முடைய எண்ணங்களும் பரிசுத்தமாகிறது. அப்போ இந்த இரண்டும் பரிசுத்தமாகிவிட்டால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு தடவை நினச்சி பாருங்க. எந்த ஒரு கோபதாபங்கள் இல்லை, பிடிக்கவும் பிடிக்காதது கிடையாது, எல்லாமே சமநிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அனைத்துமே சமநிலையில் இருக்கும் பொழுது அங்கே ஆசை இருக்காது, கோபதாபங்கள் இருக்காது, பிரியம் இருக்கிறது இல்லாதது, இந்த மாதிரி எந்த ஒரு பேதங்களும் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புத நாமங்க இது. ஆக இனி நாம் எதை சமைத்தாலும் அவள் நினைவாக சமைத்து அவளுக்கு பிரசாதமாக படைத்து அந்த பிரசாதத்தை நாம் உண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு அருமையான தத்துவத்தை சொல்லக்கூடிய நாமாவளி மகாபெரிவாச்சரணம்.